அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் அன்பு ஸ்ரீ வீட்டு மாரியம்மன் ஆன்மீக யூடியூப் சேனல். இந்த சேனலில் தினமும் அம்மன் அருள் கதைகள், நாயன்மார் வரலாறுகள், சக்தி வாய்ந்த மந்திரங்கள், தமிழ் பக்தி பாடல்கள் பகிர்ந்து வருகிறோம். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும், பக்தர்களுடன் ஷேர் செய்யவும். இப்போது நாம் அறிந்து கொள்ளப் போவது 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் அவர்களின் அசைக்க முடியாத பக்தி வரலாறு. சோழ நாட்டின் கடற்கரை பகுதியில் மீனவர் சமூகத்தில் பிறந்தார் அதிபத்த நாயனார். வாழ்க்கை எளிமையானது. கடலே வாழ்வாதாரம். அவர் தினமும் அதிகாலை எழுந்து சிவபெருமானை நினைத்த பிறகு கடலுக்கு செல்வார். அவரது மனதில் ஒரே நம்பிக்கை, எல்லாம் சிவனின் அருள். அவர் கடலில் பிடித்த முதல் மீன் எப்போதும் சிவபெருமானுக்கே அர்ப்பணம். அதை இது இறைவனுக்கான காணிக்கை என்று நினைத்து மீண்டும் கடலுக்கே விடுவார். அதன் பிறகே மற்ற மீன்களை விற்பனை செய்வார். இது ஒரு நாள் வழக்கமல்ல, அவரது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்த பக்தி நெறி. ஒரு நாள் அவர் வலை வீசிய போது சிக்கியது ஒரே ஒரு மீன் மட்டும். அன்று வீட்டில் உணவு இல்லை, குடும்பம் பசிப்பட்டினியில். ஆனால் அதிபத்த நாயனார் ஒரு கணமும் தயங்கவில்லை. முதல் பலி இறைவனுக்கே என்று கூறி அந்த ஒரே மீனையும் கடலுக்கே விட்டார். அடுத்த நாள் மீண்டும் ஒரே ஒரு மீன். 3ஆம் நாள் அதே நிலை. இவ்வாறு பல நாட்கள் தொடர்ந்தது. வறுமை அதிகரித்தது. ஆனால் அவரது நம்பிக்கை தளரவில்லை. சிவன் சோதிக்கிறார், அவர் கைவிட மாட்டார். ஒரு நாள் அவரது வலையில் பொன்னாக ஒளிரும் ஒரு அபூர்வமான மீன் சிக்கியது. அதை விற்றால் அவரது வாழ்க்கை முழுவதும் மாறியிருக்கும். வறுமை நீங்கியிருக்கும். ஆனால் அவர் மனம் அசையவில்லை. அவர் அமைதியாக சொன்னார், முதல் பலி இறைவனுக்கே. அந்த பொன்னான மீனையும் கடலுக்கே திருப்பிவிட்டார். அந்த நேரத்தில் சிவபெருமான் திருவுருவில் காட்சி தந்தார். அவரது அசைக்க முடியாத பக்தியை பாராட்டி அவருக்கு முக்தி அருள் வழங்கினார். அதிபத்த நாயனாரின் இந்த அற்புத வரலாறு சைவ சமயத்தின் புகழ்பெற்ற நூலான பெரிய புராணம் இல் இடம்பெற்றுள்ளது. இந்த வரலாறு நமக்கு சொல்லுவது, உண்மையான பக்தி லாப நோக்கமற்றது. சோதனை வந்தாலும் நம்பிக்கை குலையக்கூடாது. இறைவனை நம்பினால் அவர் நம்மை உயர்த்துவார். அதிபத்த நாயனார் சரணாகதி என்ன என்பதை உலகுக்கு காட்டியவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை காமெண்டில் பகிரவும், பக்தர்களுடன் ஷேர் செய்யவும். மேலும் இது போன்ற பக்தி கதைகள் காண எங்கள் ஸ்ரீ வீட்டு மாரியம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஹரஹர மகாதேவா, சிவன் அருள் என்றும் உண்டாகட்டும்.